boss. எவ்வளோ பேர் டேலண்ட் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் உழைப்பு போடுறாங்க தெரியுமா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னுட்டு நெகட்டிவ் கேம்ல இருக்கிறவங்க எல்லாரும் பிக் பாஸ்ல இருக்காங்கன்னா, அப்போ திறமையா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது? திறமையா எவ்வளோ கஷ்டப்படுறவங்க, ஒரு விஜய் டிவிக்குள்ள வரதுக்கு கஷ்டப்படுறவங்க என்ன பண்றது? ஏன் விஜய் டிவி ட்ரெண்டா இருக்கியா? நீ என்ன ட்ரெண்ட்ல வேணா அதுக்கு நான் உனக்கு பிடிச்சி போடுறேன்னு ஏன் போடணும்? அதுவும் இல்லாமல் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், வேற யாருமே இல்லை பிக் பாஸ்ல. என்ன இருந்தா என்ன, சண்டை நடந்தா மக்கள் பார்க்க போறாங்கன்ற எண்ணத்துல தானே எல்லாமே பண்றாங்க. இதை பார்க்குறவன் நான் என்ன பண்ணாலும் விஜய் டிவிக்குள்ள போயிடுவேன், நான் என் திறமையை வளர்த்துக்கணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பிக் பாஸ்ல கூப்பிட்டுருவாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், விஜய் டிவிக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு தாட் தானே இருக்கும். அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நம்ம விஜய் டிவி என்ன சொல்லி தருது? ஃபர்ஸ்ட்லாம் ஒரு உண்மையான குரல் தேடல், ஒரு உண்மையாகவே ஜென்யூனாக இருந்த மாதிரியே இருந்துச்சு ஒரு இந்த சேனல். இப்போது ஜென்யூனிட்டி இழந்துட்டு இருக்குதோ, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல நம்ம விஜய் டிவி தான் பார்க்கணுன்னுட்டு, விஜய் டிவியில் எது நடந்தாலும் பார்ப்போன்ற ஒரு தாட்டில் தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குதோ என்னமோ. இது அழனோ இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா ஃப்ளாப் சீசன், நெக்ஸ்ட் சீசன்லாம் ஃப்ளாப், நல்ல கடைசிலாம் இல்லைன்னா ஃப்ளாப்பு. அதுக்காக இந்த வந்தவங்களில் பாதி பேர் கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, நான் அவங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். The people who doesn't deserve to be in Vijay TV. Thank you.